ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் தற்போது பிறக்க போகிறது. இந்த மாதத்துல நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகளால் பார்த்தீங்கன்னா நிறைய ராசினியர்கள் சாதகமான பலனை பெற போறீங்க அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமான சில ராசினியர்களுக்கு இந்த கிரக பயிற்சி காரணமாக நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்தெந்த ராசினியர்கள் அதிர்ஷ்டகார ராசினியர்கள், எந்தெந்த ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். இந்த ஜூன் மாதம் 2026 காலத்துல குரு பயிற்சி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் நடக்க உள்ளன. இந்த கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி யோகம், லட்சுமி நாராயண யோகம் மற்றும் அம்ச யோகம் உருவாக்கி கொடுக்கிறது. இதனால பார்த்தீங்கன்னா மேசம், மிதுனம் உள்ளிட்ட 5 ராசினியர்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி, அதாவது உங்களுடைய வேலை, தொழில் முன்னேற்றம் என பெரிய அளவில் மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட நம்ம சொல்லலாங்க. ஜூன் மாதத்துல நடக்க போகும் கிரக பயிற்சிகள் காரணமாக என்னென்ன ஏற்பட போகுது, எந்தெந்த ராசினியர்கள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். ஜூன் 2, 2026 குரு கடக ராசியில நுழையக்கூடிய குரு பயிற்சி நடக்கிறது. ஜூன் 8ஆம் தேதி சுக்கிரன் கடக ராசியில நுழைகிறார். ஜூன் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியன் மிதுன ராசியில பயிற்சியாகக்கூடிய ஒரு மாசி மாத தொடக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் கடகராசிக்கு நகர்கிறார். ஜூன் 29 பார்த்தீங்கன்னா கடகராசியில புதனுடைய வக்ரம் பயிற்சி ஆரம்பம். இந்த மாதிரி பயிற்சிகள் ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு விதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இதனால நிறைய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த மாதத்துல நடக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்ச்சிகள் காரணமாக ஹம்ச ராஜயோகம், கஜலட்சுமி ராஜயோகம், லட்சுமி நாராயண ராஜயோகம், இது மூன்றுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக இந்த மாதத்துல குரு பகவான் தன்னுடைய உச்ச பலனை தரக்கூடிய கடகராசில நுழைவது முக்கியமாகவே கருதப்படுகிறது. இந்த மாதத்துல எந்தெந்த ராசினியர்களுக்கு அதிக அளவில் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம். முதலாவதாக மேசராசினியர்களுக்கு சொல்லப்படுது. மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியில ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது பல விதத்துல உங்களுக்கு நன்மையை பெற்று தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக உங்களுடைய தனித்துவம் மற்றும் திறமை இந்த காலகட்டத்துல ஜொலிக்குங்க. உங்களுடைய ஆற்றல் மற்றும் புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய தன்மை வேலைகளை நீங்க வேகமாக முடிக்க உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட சில முக்கிய பணிகள் உங்களுக்கு வெற்றியாக வரலாம். ஜூன் 20ஆம் தேதி செவ்வாய் தனஸ்தானத்திற்கு மாறுவது உங்களுடைய உயர்கல்வி மற்றும் வணிகம் தொடர்பான முயற்சிகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால உங்க வாழ்க்கையில் ஏற்றத்தை கொண்டு வரும். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் காரணமாக இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் புரியுங்க. குடும்பம் பிரச்சனைகளை புத்திசாலித்தனமாக தீர்க்கக்கூடிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம். மேசராசினியர்களுக்கு இந்த மாதிரி அற்புதங்கள் நடந்திருக்கு. அடுத்த அதிர்ஷ்டகார ராசினியர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசினியர்களை சொல்லலாங்க. மிதுன ராசினியர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். மிதுன ராசியை சேர்ந்தவர்களுக்கு குருவின் உச்சநிலை உங்களுடைய கௌரவத்தையும் மரியாதையும் அதிகரிக்க செய்யுங்க. இந்த மாதத்துல ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஆர்வம் உங்களுக்கு செயல்படும். குழந்தை பாக்கியம் வேண்டக்கூடிய தம்பதிகளுக்கு குரு அருள் கிடைக்குங்க. உங்களுடைய அதிர்ஷ்டம் மேம்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இது அமையலாம். இந்த மாதத்துல நீங்க பல மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். திருமணமானவர்கள் தங்களுடைய துணையின் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். இந்த மாதத்துல உங்களுடைய வருமான நிலை உயர்வதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா இப்ப நம்ம இதனை தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம். கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல சூரியன் கர்மஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய வேலை, தொழில்நிலை மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானம் உயர்வதற்கான புதிய வழிகள் உங்களுக்கு தெரிய வரலாங்க. ஆன்மீகத்தின் மீதான நாட்டம் அதிகமாகவே உங்களுக்கு ஏற்படும். புனித யாத்திரை செல்வதற்கான திட்டங்கள் நீங்க இந்த காலகட்டத்துல கண்டிப்பா செய்வீங்க. இதனால பாசிட்டிவான நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். சனி பகவானின் அமைப்பு காரணமாக சற்று மன அமைதியற்றதாக இருக்கலாம். யோகா, தியானம் போன்ற விஷயங்கள் செய்வது இதற்கு நல்லதுங்க. உங்களுடைய வேலையில் சரியான திட்டம், உடல் மற்றும் கவனம் செலுத்தி வந்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட நல்ல வெற்றியை நீங்க நிச்சயமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது.
ஸோ இந்த அதிர்ஷ்டக்கார காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளும்போது கண்டிப்பாக உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கு எந்தவித குறைவுமே ஏற்படாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்த அதிர்ஷ்டக்கார ராசினியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னி ராசினியர்களை சொல்லலாம். கன்னி ராசினியர்களை அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது மிகுந்த மகிழ்ச்சி நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஏற்படுது அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் தெரிவிக்கலாம். கன்னி ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய 4ஆம் வீட்டை இந்த காலகட்டத்தில் பார்க்கிறார். இதன் காரணமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய முழு ஆதரவு எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. இது உங்களுடைய கடமைகளை வேகமாக முடிக்க உதவலாம். சுப செலவுகள் செய்ய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. இந்த காலகட்டம் நீங்க பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே உங்களுக்கு இல்லைங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் ஏற்ற இறக்கமாக இருந்து உங்களுடைய வேலை மற்றும் வருமான நிலை சீராக தொடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி வருமான ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையலாம். நிதி ஆதாயம் மற்றும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய வருமானம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது முன்பை விட கணிசமான அளவிற்கு நிச்சயமாக உயருங்க. ஸோ இதனால இந்த காலகட்டத்தில் நீங்க பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. அடுத்த அதிர்ஷ்டக்கார ராசி நேயர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களை நாம சொல்லலாம். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் மற்றும் குரு பகவானின் அருள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம். இந்த காலத்தில் உங்களுடைய குடும்பத்தினரிடமிருந்து நற்செய்தியை நீங்க கேட்பீங்க. ஸோ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இதனால் விருச்சிக ராசினியர்கள் பயப்பட வேண்டிய எந்தவித அவசியமும் கிடையாது. இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பும் ஏற்படாது. இந்த மாதிரி என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இனி கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் குடும்பம் ரீதியாக மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய வருமானம் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கான வழிகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான பாதை நிச்சயமாக தெரிய வரும். இந்த மாதத்தில் உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு கூடிய உங்களுடைய செயல்பாடு வேலையை வேகமாக முடிக்க உதவுவதோடு நல்ல லாபத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக நிற்கலாம். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனுகூலமான மாற்றங்களை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இந்த அதிர்ஷ்டக்கார ராசினியர்களில் விருச்சிக ராசினியர்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி காரணமாக எந்தெந்த ராசினியர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.